வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தமிழக ஆளுநரை சந்தித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை துவக்கம். பதிவு புத்தக தபால் சேவையை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஒன்றிய அரசுக்கு திமுக எம்பி வில்சன் கோரிக்கை. புதுமை பெண் திட்டம் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க் திறப்பு விழா, புதுமை பெண் விரிவாக்க திட்டம் தொடக்க விழா, கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றுள்ளார். அங்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து மேற்படிப்பிற்காக சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு வங்கி கணக்கு அட்டைகளை வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 32 மாற்றுத்திறனாளிகளுக்கு 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் சைக்கிள் வாகனங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவி பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கின் குற்றவாளியான ஞானசேகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம், V. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தனர். அதில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும், இந்த வழக்கை 3 பெண் IPS அதிகாரிகள் குழுவை அமைத்து விசாரணை செய்திடவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் குழு ஆணையத்தின் உறுப்பினர்கள் மம்தா குமாரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவிகளை அச்சுறுத்தும் வகையில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதேனும் உள்ளதா என்றும் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் வழக்கில் தற்போது தேசிய மகளிர் ஆணையம் விசாரணையை தொடங்க உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கல்வி வளாகத்தினுள் மட்டும் இன்றி ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கும் எதிராக பல்வேறு குற்ற செயல்கள் நடைபெறுவதால் என்றும் தான் ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் துணை நிற்பேன் என்றும், மாணவர்கள் இதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம், கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பதிவு புத்தக தபால் சேவையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு திமுக எம்பி வில்சன் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வியையும் வாசிப்பையும் பதிப்பு பணியையும் ஊக்குவிக்கும் வகையில் இயங்கிக் கொண்டிருந்த பதிவு புத்தக தபால் சேவையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என திமுக எம்பி வில்சன் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த சேவையானது புத்தக வெளியீட்டாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றோருக்கு குறைந்த கட்டணத்தில் சேவைகளை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த சேவையை நிறுத்துவதால் போக்குவரத்து செலவுகளை கணிசமாக அதிகரித்து நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை தடுப்பதாகவும் கல்வி அறிவு விகிதத்தையும் பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் மீது அவதூறு விளைவிக்கும் வகையில் சிலர் செயல்படுவதாக திமுக கழக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கழக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் போராட்டம் நடத்தும் எதிர்கட்சியினர் பொள்ளாச்சி சம்பவத்தில் மௌனம் காத்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை ஆளுநர் நியமனம் செய்யவில்லை என்றும், தமிழக அரசின் மீது அவதூறு விளைவிக்கும் வகையில் சிலர் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டு மகளிர் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற குறிப்பாக நம்முடைய தளபதிக்கு அதற்காகத்தான் அத்தனை திட்டங்களையும் அவருக்காக செய்து கொண்டிருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதேதோ பேசுகிறார்கள், எதையோ செய்தி பார்க்கிறார்கள், திமுகவை கேவலப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். எத்தனை சதிகள் எங்க எது நடந்தாலும் எங்க மேலாம் பழி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இல்லபடியே நாங்க பக்கத்துல தலைவரோட இருந்தா அந்த தெரியும், துடித்து போயிட்டார். அவரும் பிள்ளை பெற்றவர், பேரம்பேத்தி எடுத்தவர். அவருடைய பேத்திக்கு அந்த வயசு இருக்கும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த போது துடித்து போய் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் அதை வைத்து எடப்பாடி போராட்டம் நடத்துவேன் என்று சொல்கிறாரு. என்ன யோகிட்டு இருக்கிறதற்கு? இதே பொள்ளாச்சியில நீங்களாம் இந்த டிவி பார்த்தீங்களா? இந்த தாய்மார்கள்லாம் அந்த குழந்தைங்க அழுவுது டிவியில, அண்ணா என்னை விட்டுருந்தான், அண்ணா என்னை விட்டுருந்தான் கெஞ்சுது. அதே மீறி பதைக்க கற்பழித்தார்கள், பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போது யார்? அதிமுக பிரமுகருடைய புள்ள, அவனுடைய சொந்தக்காரர் நடவடிக்கை எடுத்தாரா அதிமுகவில் இருந்த எடப்பாடி? ஆனால் உடனடியாக இங்கே தளபதி 24 மணி நேரத்துக்குள்ள 1 மணி நேரத்தில் அக்யூஸ்ட் கொடுத்தார். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது யாருடையது? இதை முதல்ல புரிஞ்சுதான் நான் சொன்னேன். மதுரையில் கைப்பந்து விளையாடிய மாணவர்கள் குளோபல் உலக சாதனை படைத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள திருநகரில் அன்னை பூமி புரட்சிகர கைப்பந்து கழகத்தின் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கைப்பந்து எறிதல் போட்டி நடைபெற்றது. இதில் 16,000 மாணவர்களும் 14,154 முறை பந்து வீசி குளோபல் உலக சாதனை படைத்துள்ளனர். இதில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு குளோபல் உலக சாதனை புத்தக நிர்வாகி ராஜேஷ் மற்றும் கைப்பந்து பயிற்சியாளர் குமார் சான்றிதழ்களையும் விருது மடல்களையும் வழங்கி பாராட்டினார். சென்னையின் குறிப்பிட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை அயனாவரம் சரகம் காவல் உதவி ஆணையாளர் முத்துக்குமார் தொடங்கி வைத்தார். சென்னை அயனாவரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் அயனாவரத்தில் குறிப்பிட்ட 16 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணியை அயனாவரம் சரகம் காவல் உதவி ஆணையாளர் முத்துக்குமார், அயனாவரம் K2 காவல் நிலைய ஆய்வாளர் பரணிநாதன், அயனாவரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க செயலாளரும் மகேஸ்வரன் மற்றும் பொருளாளர் சுப்புராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆணையாளர் முத்துக்குமார், அயனாவரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் திருட்டு மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடித்திட இதனை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். சூரியனை 100 முறை சுற்றி வந்திருக்கிற ஒரே பெருமகன் நல்லக்கண்ணு என்று கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் பாடல் ஆசிரியரும் கவிஞருமான வைரமுத்து சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றுள்ளார். அப்போது பேசிய அவர், பொதுநல பொறுப்புகளில் ஆர்வம் கொண்டு தன்னலமற்றவர்களாக வாழ்ந்து மக்கள் பணிக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர் என்றும், பூமி என்னும் ஊடகத்தின் மீது நின்று சூரியனை 100 முறை சுற்றி வந்த பெருமகன் நல்லக்கண்ணு என்று புகழாரம் சூட்டினார். அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்ட போராட்டம் ஆட்சி மாற்றத்திற்கான யுக்தியில் பார்க்கப்படுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சிவானந்தம் உடல்நல குறைவால் காலமானார். இதனை அடுத்து தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் GK வாசன் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலியல் சீண்டலில் குற்றவாளியாக கைது செய்யப்படுபவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை என தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டதற்கு ஆட்சி மாற்றத்திற்கான யுக்தியில் முக்கியமான பணியாக கருதப்படுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தினுடைய பத்திரிகை செய்திகளும் தொலைக்காட்சி செய்திகளுமே தினந்தோறும் ஏதாவது ஒரு மாவட்டத்திலே ஒரு பகுதியிலே இந்த நிலை ஏற்படுவது தமிழகத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இந்த நிலை மாற வேண்டும்.
தனி மனித ஒழுக்கம் தேவை என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட அரசு இதனை கட்டுப்படுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை முறையாக சரியாக எடுக்க வேண்டும். ஒருபுறம் டாஸ்மாக் கடைகள், மறுபுறம் போதைப் பொருட்கள் என்று அரசு கண்டுங்காராமல் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வளரத்தான் செய்யும் என்பது என்னுடைய கருத்து அல்ல, பொதுமக்களுடைய கருத்து. மிருகத்தனமாக பாலியல் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் முதல் நிலையிலேயே அவருடைய தவறு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சமுதாயத்திலே தவறு செய்பவர்களுக்கு ஓர் பயம் ஏற்படும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திமுக வழக்கறிஞர் அணி மாநில மாநாட்டை முன்னிட்டு வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ள திமுக வழக்கறிஞர் அணி மாநில மாநாட்டை முன்னிட்டு மயிலாடுதுறை திமுக மாவட்ட அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா எம் முருகன் தலைமை ஏற்று உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக வழக்கறிஞர் நாகை மு தினேஷ்குமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் VS பிரபாகரன் மற்றும் பல வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அண்ணாமலையின் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடு என தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனர் நாகை திருவள்ளுவன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் நாகை திருவள்ளுவன், அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்வதும் செருப்பு அணியாமல் இருப்பேன் என்று அரசியல் விளம்பர செயல்கள் என்றும் இது கேலிக்கூத்து நிலைப்பாடு என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் பொள்ளாச்சி மற்றும் டெல்லியில் நிர்பயா உள்ளிட்ட சம்பவங்களில் குரல் கொடுக்காத அண்ணாமலை அப்போது மௌனம் சாதித்து விட்டு இப்போது மட்டும் வீதிக்கு வந்து போராடுவது ஏற்புடையது அல்ல, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த அந்த கொடுமையான நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கிற பெயரில் தன்னைத்தானே சாட்டையடி அடித்துக் கொள்வதும், செருப்பு அணியாமல் நான் இருப்பேன், அறுபடை வீடுகளுக்கும் சென்று நான் முறையிடுவேன் என்பது போன்ற இந்த செயல்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சுயமரியாதை உள்ள அல்லது அறிவார்ந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருப்பவரே ஆளுநர் ரவிதான். அதை மறைப்பதற்கு, மறைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார்கள். இன்னொன்று, இந்த முயற்சி என்பதும் ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சுயமரியாதைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. எனவே அமித்ஷா அம்பேத்கரை உச்சரிப்பதை விட, அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதை விட கடவுள் பெயரை உச்சரித்தால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுவதும், தமிழக அரசை கண்டிக்க நான் அறுபடை வீடுகளுக்கு சென்று முறையிடுவேன் என்பதும் இரண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அல்லது சுயமரியாதைக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் தான். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் ஜிம்மி கார்ட்டர். இவர் 1977 முதல் 1981 ஆண்டு வரை ஜனாதிபதியாக மக்கள் பணியாற்றினார். இந்நிலையில் வயது முதிர்வின் காரணமாக தற்போது காலமானார். இவரது உடல் ஜார்ஜியா மாகாணம் பலின்ஸ் நகரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ஜிம்மி கார்ட்டர் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், தமிழக ஆளுநரை சந்தித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு, தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை துவக்கம். பதிவு புத்தக தபால் சேவையை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், ஒன்றிய அரசுக்கு திமுக MP வில்சன் கோரிக்கை. இத்துடன்
செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.